நான் சீனாவிலிருந்து ஒரு நாத்திகரா வந்தேன். நான் அறிவியலை தவிர வேறு எதையும் நம்பவில்லை. மருத்துவக் கல்லூரியில் நான் கண் அமைப்பை பற்றி படித்துக் கொண்டிருந்த போது மனித கண் மிகவும் சிக்கலானது என்பதை உணர்ந்தேன். கண்காட்சி சிக்னலை பிடித்து அதை புரிந்து கொள்ள கோடிக்கணக்கான செல்கள் சரியாக வரிசைப்பட வேண்டும். அந்த செல்களில் ஏதேனும் ஒன்று தவறாக இருந்தால் அந்த நபர் பிறப்பிலேயே குருடராக இருப்பார். அதனால் அந்த நேரத்தில் நாத்திகராக இருந்த எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு செல்கள் எப்படி சீரற்ற முறையில் உருவாக முடியும்? அதனால் நான் தொடர்ந்து ஒரு பேராசிரியரிடம் கேட்டேன். அவர் மிங், தெருவுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது என்று கேட்டார். நான் சொன்னேன், அது ஒரு கார். அவர் கேட்டார், ஒரு கார் மற்றும் ஒரு மனித கண்ணிடையே என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன், மனித கண் மிகவும் சிக்கலானது. அவர் சொன்னார், சரி, சீரற்ற உலோக துண்டுகள் தானாகவே ஒரு காராக உருவாகும் என்பதை நீ நினைக்க முடியுமா? நான் சொன்னேன், அப்படி ஒருபோதும் முடியாது. அவர் கேட்டார், அப்படி என்றால் மனித கண் பற்றி என்ன நினைக்கிறாய்? அந்த நேரத்தில் அவர் என் வாழ்க்கையில் ஒரு ஜன்னலை திறந்தார். அது பார்வைக்காக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது என்பதை எனக்கு புரிய வைத்தார். அதுக்கு பின்னால் ஒரு வடிவமைப்பாளர் மற்றும் படைப்பாளர் இருக்கிறார். அதன் பிறகு நான் என் பயணத்தை தொடங்கினேன். முதலில் ஒரு படைப்பாளர், ஒரு கடவுள் இருக்கிறார் என்று நம்பினேன். பின்னர் அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்றும், கிறிஸ்து நம் பாவங்களுக்கு விஹே மரணம் அடைந்தார் என்றும், அதனால் நமக்கு நித்திய வாழ்வுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்றும் நம்பத் தொடங்கினேன்.